முகநூலில் சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு செய்ததால் கைதான உத்தரப்பிரதேச மாணவனுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் அசம்கான் குறித்து பிரேலி மாவட்டத்தைச் சேர்ந்த +1 மாணவன் விக்கி முகநூலில் கருத்து வெளியிட்டிருந்தான். அந்த கருத்து இந்து முஸ்லிம் இடையே பகைமையை தூண்டும் விதத்தில் இருப்பதாக அசம்கான் அளித்த புகாரின் அடிப்படையில் மாணவன் விக்கியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாணவனை சிறையில் அடைத்ததற்கு பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் மாணவன் விக்கியை ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2 நாள் இரவை சிறையில் கழித்த 19 வயது மாணவன் விக்கி வியாழன் மாலையில் சிறையிலிருந்து விடுதலையானான். மாணவனுக்கு ஆதரவாகவும் தனக்கு எதிராகவும் பல தரப்பிலிருந்து கருத்துக்கள் வெளிவந்த போதிலும் அசைந்து கொடுக்காத அமைச்சர் அசம்கான் சர்ச்சைக்குரிய கருத்தை ஒருவர் கூறினால் அதன் பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே இப்பிரச்சினை குறித்து உச்சநீதிமன்றமும் விசாரணை மேற்கொள்ள உள்ளது.